அண்மை செய்தி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதாக இருக்கும் ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவல்கள் என்னென்ன? போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் அவரை கைது செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கை 15 நாட்கள் தங்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜாஃபர் சாதிக் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதேபோல விசாரணை அதிகாரி நேரில் ஆஜராகி இவர் முக்கிய மூளையாக செயல்பட்டிருக்க காரணத்தினால் இவரிடம் முக்கிய ஆவணங்கள் இவர் பெற வேண்டியிருக்கிறது. எனவே இவரை மேலும் இவர் விசாரணைக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் இவரை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டியது அவசியமாகிறது என்று விளக்கம் அளித்தார். தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிப்பது என்பது முக்கியமானது என்பதால் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து ஜாஃபர் சாதிக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபுடுகுமார் சென்னை மற்றும் மும்பையில் ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, அந்த வழக்குகளின் விசாரணைக்கு ஆஜராகி ஜாஃபர் சாதிக் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற ஒரு குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கைது செய்த 15 நாட்களுக்குள் தான் காவலில் எடுக்க முடியும் என்பதால் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த ஜாஃபர் சாதிக்கிடம் நீதிபதி இந்த அமலாக்கத்துறை காவலில் செல்ல விரும்புகிறீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு தனக்கு விருப்பமில்லை என்றும் ஏற்கனவே அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த நிலையில் மீண்டும் காவல் கேட்கிறார்கள் என்றும் ஜாஃபர் சாதிக் பதிலளித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் 18ஆம் தேதி உறவினரை சந்திக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் 19ஆம் தேதி மாலை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.